ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பச்சை மல்லி சட்னி தாங்க பார்க்க போறோம். தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் ஒரு தோசை வாங்கினாலும் 4ல இருந்து 5 சட்னி வெரைட்டி வச்சிருப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு தள்ளுவண்டி கடைக்கார அண்ணா கிட்ட கேட்டுதான் இந்த ரெசிபியை செஞ்சிருக்கேன். அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த பச்சை மல்லி சட்னியை ஈஸியா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 2 கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா அழுத்தி பிடிச்சு எடுத்திருக்கேன். 2 கை மல்லித்தலை எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கை அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க மல்லித்தலை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுல 1 பங்கு அளவுக்கு தேங்காய் எடுத்தீங்கன்னா அளவு சரியா இருக்கும். சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக்க வேண்டாம். பாருங்க, நம்ம சட்னி தயாராயிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இப்ப சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனோன்னு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம தாளிப்பை சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச சட்னியை நான் இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமா அலசி ஊத்திருக்கேன். இப்ப நம்ம தாளிப்பையும் சட்னியோடவே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான தள்ளுவண்டி கடை பச்சை மல்லி சட்னி சூப்பரா ரெடிங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தோசை, இட்லிக்கெல்லாம், பணியாரத்துக்கு, வெண்பொங்கலோட, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இந்த பச்சை மல்லி சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.